வீட்ல யாராவது உங்கள மாதிரியே சாப்பிடுறவங்க இருக்காங்களா? எங்க சின்ன பையன் ஓரளவுக்கு சாப்பிடுவான். ஓரளவுக்குன்னா இப்போ நீங்க ஒரு 10 பிளேட் சாப்பிடுறீங்கன்னா அவர் எத்தனை பிளேட் ஒரு சாப்பிடுவாரு? 9 பிளேட் சாப்பிடுவான். இஞ்சி சாறு, பூண்டு சாறு, எலுமிச்சம்பழ சாறு, ஆப்பிள் சைடர் வினிகர், தேன். இந்த 5யும் ஒரே கலவையாக கலக்கி குடித்தோம்னா ரத்த குழாயில் இருக்கிற கொழுப்பு அடைப்பை எடுத்துரும். ஹார்ட்டில் கொழுப்பு அடைப்பு இருந்தாலும் எடுத்துரும். உடம்புல கொழுப்பு கட்டி இருந்தாலும் கரைச்சிடும். நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்து வாயில் போட்டு கட் பண்ணிட்டு துப்பிட்டு போடுறாங்க. எனக்கு அப்படி அவசியமே இல்லை. எனக்கு எல்லாம் சாப்பிட முடியும். அதாவது நான் வெளியில் போய் எங்கேயும் சாப்பிட மாட்டேன். என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போனேன். கண்டிப்பாக சாப்பிட்டாகணுங்க. போய் உட்காந்து சாப்பிட்டேன். என்னால் ஜீரணமே பண்ண முடியும். எதிர்த்து தோணும். நான் என்ன பண்ணுவேன், வீட்டில் போய் பார்ப்பேன். கறி ஆக்கியிருக்கிறீங்களா, அந்த வடை செட் நிறைய இருக்குதா, எல்லாம் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டாச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் உட்காரும். 2 இட்லி 1 இட்லி சாப்பிடுவாங்க. அப்படியே 30 இட்லி எடுத்து வச்சு 2 பேரும் உட்காருங்கடா பாருன்னு கொட்டி சாப்பிட்டோன்னே அப்புறம் அவங்களும் 7 இட்லி சாப்பிட்றாங்க. உங்களை பத்தி சொல்லுங்களேன். சாப்பாட்டு ராமன் அப்படின்னும் போது ஓகே நிறைய சாப்பிடுறாரு. ஒரு சித்த டாக்டரா இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறமா எப்படி நீங்க இதுக்குள்ள வந்தீங்க? நான் சின்ன வயசுல இருந்தே நிறைய சாப்பிடுவேன். எங்கள் பையன் உக்ரைனில் போய் டாக்டர் படிக்க போனான். அங்கே பார்த்துட்டு அப்பா உங்களவுக்கு சாப்பிடாட்டி போனாலும் கொஞ்சமாக சாப்பிட்றவங்க கூட யூடியூப் எடுத்து நடத்துகிறாங்க, நீங்கள் தான் நிறைய சாப்பிட்றீங்களே நடத்துவோம்னா அடேண்ணா. ஓகே சரி, இது உங்களோட சாப்பாட்டு ஜர்னி. ஆனா அதுக்கப்புறமா நீங்க விவசாயம் பண்றீங்க. இல்லை எப்பயே விவசாயம், நானே விவசாய குடும்பம் தானே. ஓகே அப்படியா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் சின்ன வயசுலேருந்து பிறந்ததே விவசாய குடும்பம் தான். அதனால விவசாயம் தான். என்னென்ன விளைச்சல் இருக்கு இங்க உங்க நிலத்துல? இங்க நெல் இருக்குது, சோளம் இருக்குது, கருப்பு கவுனி, ஒற்றையான் சம்பா, மாப்பிள்ளை சம்பா, தங்க சம்பா, 4 வகை அரிசி. ஆமா 6 வகை அரிசி இருக்கு. ஓகே அப்புறம் மஞ்சள் இருக்குது, இதோ மஞ்சள். ஓகே மஞ்சள் வயலுக்கு இதோ வாழை. ஓகே சோளம், தென்னை. ஓகே எலுமிச்சை. தென்னை ஃபுல்லா உங்களுது தான்? ஆமா நம்மளது தான் ஃபுல்லா. ஓகே அதே மாதிரி அங்க எலுமிச்சை இருக்குது. இது ஃபுல்லாவே உங்களோட தான்? அங்க சவுக்கு இருக்குது. இந்த சவுக்கு சார் என்ன சார், எந்த பீஸ்ட் இங்க இருக்கு பாருங்க. இந்த டேபிள் மேட் ஆட்ல வரும் பாத்திருக்கீங்களா? எதிர்த்து வீட்ல இருக்கு, பக்கத்து வீட்ல இருக்கு. அப்படி இல்ல, நம்ம நிலம்னு காட்டுனேன் அவ்வளவுதான். ஓகே ஓகே. சோ இப்போ இங்க விளைஞ்ச அரிசி பருப்பு இதெல்லாம் வச்சு நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஓகே ஓகே. ஜீரணிக்கிறதுக்குலாம் என்ன பண்றீங்க? அந்த சாப்பாடே ஜீரணிச்சிரும். இல்லாட்டி போனாலும் கொஞ்சம் அந்த இஞ்சி சாறு, பூண்டு சாறு, எலுமிச்சம்பழ சாறு அதை கலக்கி இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு கொடுத்துட்டாக்க உடனே ஜீரணம் ஆயிரும். ஓகே ஓகே ஓகே. சோ இப்போ நீங்க பேசிக்காவே ஒரு சித்த மருத்துவர்ல சார்? பேசிக்காவே ஆயுர்வேத மருத்துவர். சரி, சித்தா ஆயுர்வேதம் ரெண்டும் ஒன்று தான். அதுதான் சித்த மருத்துவர் அப்படிங்கிறதுனால உங்க மகனும் எம்பிபிஎஸ்னு சொன்னீங்க. நீங்க வீட்லயே இந்த விஷயங்கள்லாம் தயாரிக்கிறீங்களா? இந்த ஜீரணத்துக்காக இருக்கட்டும், இல்ல ஹார்ட் கொஞ்சம் நல்லா பியூரிஃபை பண்றதுக்கு இந்த மாதிரியான மருந்துகள்லாம் நீங்க இதெல்லாம் நீங்க நிறைய பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இஞ்சி சாறு, பூண்டு சாறு, எலுமிச்சம்பழ சாறு, ஆப்பிள் சைடர் வினிகர், தேன். இந்த 5யும் ஒரே கலவையாக கலக்கி குடித்தோம்னா ரத்த குழாயில் இருக்கிற கொழுப்பு அடைப்பை எடுத்துரும். ஹார்ட்டில் கொழுப்பு அடைப்பு இருந்தாலும் எடுத்துரும். உடம்புல கொழுப்பு கட்டி இருந்தாலும் கரைச்சிரும். நல்ல ஜீரணமாகும். இவ்வளோ சாப்பிட்டாலும் சரி, 1 ரூபாய் எடுத்து குடிச்சா முடிஞ்சு போயிட்டே இருக்கலாம். அது சாப்பிடலாம். எப்படி 1 ரூபாய் எடுத்து வச்சா இவ்வளோ சாப்பிட்டாலும் சரி, அது 1 ரூபாய் குடிச்சோன்னா ஏப்பம் வந்துடும். ஃப்ரீ ஆயிரும், நல்லா பசி எடுக்கும், ஜீரணமாகும், ஃப்ரீ மோஷன் போகும். மனிதனுக்கு அந்த 6 இருந்தா போதும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, சாப்பாட்டு ராமன் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். சோ சாப்பாட்டு ராமன் சார் நிறைய சாப்பிடுவாருன்னு தெரியும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு? நிறைய பேர் சாப்பிடுறாரா இவர் உண்மையாவே இல்ல ஏமாத்துறாரான்னு கூட தோணும்ல. நிறைய பேர் சொல்லிருக்காங்க இந்த மாதிரி. நிறைய பேர் இவர் இதுல ஃபேக்கு, பொய். ஆனா நிறைய பேர் பொய் பண்றாங்க. ஏன்னா அவங்களே சொல்லியும் குற்றம் இல்லை. நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்து வாயில் போட்டு கட் பண்ணிட்டு துப்பிட்டு போடுறாங்க. எனக்கு அப்படி அவசியமே இல்லை. எனக்கு எல்லாம் சாப்பிட முடியும். சாப்பிட முடியாதவங்க கேமராமேனில் உட்காந்துட்டு ஆக்ஷன் பண்ணுறது வேற. நான் எப்பயுமே சாப்பிட்றது இயல்பாக சாப்பிட்றவங்க உட்காந்து சாப்பிட்றது வேற. தெரியாத மக்கள், புரியாத மக்கள், அறியாத மக்கள் சொல்றது நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, இப்போ உங்களோட லைஃபே நான் ஒரு சைக்கிள் மாதிரி பார்க்குறேன். இங்கே விளையுது, எடுத்து அரிசி வேக வச்சு சாப்பிட்றீங்க, சாப்பிட்ட பிறகு நீங்களே தயாரிச்சு அதை அப்படியே குடிக்கிறீங்க, திரும்ப தூங்குறீங்க. இப்படிதான் ஒரு மாதிரி மனிதனோட வாழ்க்கையே என்ன இருக்குது? மனிதன், விலங்குகள், உயிரினங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு ஜீரணமாகிறதுக்கு நான் இதை தயாரிக்கணும் அப்படின்ட்டு தோணுச்சு அந்த மருந்துலாம்? அதாவது நான் வெளியில் போய் எங்கேயும் சாப்பிட மாட்டேன். என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போனேன். கண்டிப்பாக சாப்பிட்டாகணுன்னு போய் உட்காந்து சாப்பிட்டேன். என்னால் ஜீரணமே பண்ண முடியல.
எதிர்த்து வந்தது. என்னடா எல்லாம் சாப்பிட்றாங்க நம்மளால ஆனா முடியலையே. அதுக்கு முன்னாடில இருந்து நீங்க நல்லா தான் நான் எப்பயுமே சாப்பிட்டுட்டு வந்து நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். நான் வந்து பெரும்பாலும் இயற்கையான உணவு தான். ம். ஏன்னா ஆரம்பமே இயற்கையா வந்துருச்சு. ம். அதனால இந்த இந்த பாய்சன்லாம் வர்றதில்ல நம்மகிட்ட. இப்போ புதுசா பாய்சன் நெறைய நுழைஞ்சு அந்த சாப்பாடு சாப்பிட்டோனே என்னால முடியல. ஓகே. சரி இதுக்கு ஏதாவது மாற்று பண்ணணும்னு சொல்லி நெறைய பேர் வேணாம் சாப்பிடாதீங்கன்னு கேட்டா யாரும் கேட்கல. ம். "ஏய் நீயும் காட்டுல இருக்குது விளைய வைக்கிற சாப்பிட்ற. எங்களால முடியாது. நாங்க அங்கேயும் தான் போய் சாப்பிட்டோம்னாங்க." ம். இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும்னு நினச்சு தான் ரொம்ப ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டு இத மாத்தி அத மாத்தி இத ஊத்தி ஊத்தி கண்டுபிடிச்சு பார்த்தேன். கடைசியா செட் ஆச்சு. இஞ்சி சாறு, பூண்டு சாறு. இது 2ம் கலக்கி ஒரு தடவ கொதிக்க வச்சு குடிச்சு பார்க்குறது. ம். அப்புறம் இதோட கூட வந்து ஆப்பிள் பழத்த புழிஞ்சு அந்த சாறு, ம். எலுமிச்சம்பழம் எல்லாம் கலந்து கலந்து செஞ்சு பார்த்தேன். ம். முடிய வரல. சரியா என்ன பண்ணேன், இஞ்சி சாறு, எலுமிச்சம்பழம் சாறு, ஆப்பிள் சாறு வினிகர், பூண்டு சாறு ம். இதெல்லாம் கலக்கி கொதிக்க வச்சேன். ம். நல்லா இருந்தது. ம். கூட கொஞ்சம் தேனை கலந்து குடிச்சேன்னா, ஆஹா! இது அருமையா இருக்குன்னு சொல்லி அதே பிடிச்சிட்டேன். ஓகே. அப்ப ஆரம்பத்துல ஒரு 2 வருஷம் ஆச்சு இத கண்டுபிடிக்கன்னு சொன்னீங்க. அந்த 2 வருஷம் என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் போட்டு எதெல்லாம் தப்பாச்சு? எல்லாமே தப்பாயிடுச்சு. எதுவுமே வேலையை செய்யல. ஆ. சின்ன ஆகல சாப்பிட்டேன். யாருக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க? உங்களுக்கே எனக்கே தான் டெஸ்ட் பண்ணுவேன். யாருக்கும் பண்ண மாட்டேன். போய் வெளியில சாப்பிடுவேன். ஹெல்த் ஏதாவது இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அது இப்ப நம்ம நீங்க என்ன நல்ல ஒரு பொருள், நல்ல பொருள் தானே அது. எக்ஸ்பெரிமென்ட் மாரி தானே சார்? அதாவது இஞ்சி சாறு, பூண்டு சாறு, எலுமிச்சம்பழம் சாறு இதெல்லாம் மாத்தி மாத்தி செய்யும்போது யாருக்கும் எதுவும் பண்ண போறதில்ல. ம். அது நம்ம கெமிக்கலா பண்றோம். ம். இது அதுலயும் அது இதுலயும் ஊத்துனா வேலை செய்யாது அவ்வளோதான். ம். அதனால ஒரு ஹோட்டலையும் அங்கங்கேயும் மண்டபத்தில் இல்லாமல் சாப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்ப்பேன். ம். ஒத்து வரல. அப்புறம் சரியான பண்ண ஒரு மண்டபத்தை சாப்பிட்டு வந்து செக் பண்ணேன். சரியா இருந்தது. ம். சரி மக்களுக்கு வந்து நாம வந்து இங்க சாப்பிடாத அங்க சாப்பிடணும்னு சொல்றதை விட நீங்க எங்க வேணாலும் சாப்பிடுங்க இதை குடிச்சிக்கோ ம். அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணேன். ஓகே. சோ இந்த மாரி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க இது பண்ணிருக்கீங்க? இவ்வளவுதான் நான் செஞ்சுக்கிறேன். மற்ற மாதிரி எல்லாம் ஆயுர்வேதத்தில் செய்யறது எல்லாம் சேர்ந்து நானும் சேர்த்தாலும் தான். ஓகே, ஓகே, ஓகே. சோ ஏன் உங்களுக்கு வந்து சித்தா படிக்கணும்னு தோணுச்சு ஃபர்ஸ்ட்? அதாவது தோன்றது இல்ல. ஆ. இடம் கிடைச்சது அதான் கிடைச்சது. ஓ, அதான் போனோம். கட்டாயத்தின் அடிப்படையில போனீங்க. ஆனா ஆமா. இன்னைக்கு அது வந்து வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. ஓகே, ஓகே. எந்த கட்டாயம் இருந்துச்சு உங்களுக்கு? அதுல தான் கட்டாயம் இல்ல. சேர்ந்து அதாவது நம்ம முடிச்சோம் 12வது முடிச்சோன்னே டாக்டர் கோர்ஸ் போகணும்னு நினைக்கும் போது இடம் கிடைக்கிறது ஈஸியா தான். ம். ஆயுர்வேதம் ஈஸியா ஓ, கிடைச்சது. எம்பிபிஎஸ் தான் பண்ணணும்னு நினைச்சீங்க. நினைச்சது அப்படியே நினைச்சேன். ஓகே. அலோபதி நினைச்சிருந்தேன். ம். அப்புறம் உள்ள போனோம்னா இது நல்லதா இருக்குது. சரி இதே பண்ணிக்கோன்னு பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. போய் சேர்ந்த உடனே பிடிச்சிருச்சு. பிடிச்சிருச்சு. ஆனா இடையில உங்க மேலயும் சர்ச்சைகள் நிறைய அது வந்துச்சு. எப்ப எல்லாருமே சர்ச்சைகள் வர்றது தானே. அது வேணும் வர்றது தானே. அலோபதி மெடிசின்ஸ்ல நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நான் வந்து கொரோனா பீரியட்ல வந்து சித்தா மருந்து கொடுத்துருந்தேன். ம். நிறைய பேர் கொடுத்துருந்து ம். இதெல்லாம் பயன்படுத்துங்கன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு அது தப்பா தெரிஞ்சிருச்சு. ம், ம், ம். அதனால அப்படி போட்டு பண்ணுது. அதனால தான் அதாவது போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், நம் கடமையை நாம் செய்வோம் செஞ்சுட்டு இருக்கோம். ம், ம், ம். புரியுது. ஆனா அதுலயுமே நீங்க வந்து கபசுர குடிநீர் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிறைய இயற்கையா சொன்னேன். அது மட்டும் எல்லாருமே இல்லாம என்ன சொல்லிட்டு சொன்னேன். இருந்தாங்களோ அதுதான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. நிறைய சொன்னேன். ம், கூட ம், வந்து ம். கலந்து குடிக்க சொல்லி சொன்னேன். நிறைய ம், பேர் ம். நல்லாச்சு. ம். அது ஏதோ தப்பா நிறைய பேருக்கு பட்டுருச்சு. ம். அதை நான் தப்பா பட்டுறவங்க அப்படி பண்ணிட்டாங்க அவ்வளோதான். ஓகே, ஓகே, ஓகே. அண்ட் இன்னொன்னு உங்க மேல பார்த்து நிறைய பேர் வந்து கமெண்ட் போடுறாங்கல்ல கீழ. இவரு வந்து ஃபேக்கா பண்றாரு அப்படி இப்படி நிறைய கமெண்ட்ஸ் வருதுன்னு ஒன்றும் சொன்னீங்க. இல்லை. இப்போ நான் அத சொன்னேன் இல்லையா, தாண்டி அவதூறுகள்லாம் வரும்ல. உங்கள திட்டுறது இல்லாம உங்க குடும்பத்தையும் சேர்த்து திட்டுவாங்க. அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அப்படி தள்ளிட்டு போயிட வேண்டியதான். ஓகே. எப்படி அப்படி தள்ளி போயிடணும். ஓகே, ஓகே. செல் எடுக்கிறோம், தப்பா வருதா முடிஞ்சு போச்சு. ஆ. சரியா வருதா ஒரு லைக். ம், ம், அவ்வளவுதான். ம். ஓகே, ஓகே, ஓகே. நம்ம திரும்ப அவங்ககிட்ட போய் இது இல்லை அது இல்லைன்னு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தா ம். நோ கமெண்ட் ம். விட்டுருவோம். நான் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? என்னன்னு எதுக்கு வந்து இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம்? நம்ம வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கே அப்படின்ட்டு. அது இதுன்னு சாப்பிட்றோம். நம்ம எப்பயும் சாப்பிட்றோம், நல்லா திருப்தியாக சாப்பிட்றோம். ஆ. அது வீடியோ போடுறோம். இதில் போய் என்ன இருக்குது. ஆனா சாப்பிடும்போது பேசக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்கல்ல சார். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க. ஆ. அந்த காலத்தில் வந்து பெரும்பாலும் வந்து சாப்பாடு நிறைய சாப்பிடுவாங்க, இயற்கையானது சாப்பிடுவாங்க. ம். இப்போ அப்படியே பண்ணுறாங்க. ம். அது அப்படி சொன்னதையும் மாற்றிட்டாங்க. ம். எல்லாம் காலச்சக்கரம் மாறிக்கொண்டே இருக்கும். ம். ஓகே. ஓகே. சோ அப்ப வந்து நான் உங்கள ஒரு பழமையான ஆள், இங்கேயே விளைய வச்சு, இங்கேயே பாரம்பரிய முறையில சாப்பிடுறாரு அப்படின்ற ஒரு நபரா எடுத்துக்கலாமா? இல்ல நான் சாப்பிடுறத வந்து வீடியோ எடுத்து நவீனாள். அதுதான் கேட்க வந்தேன். சாப்பிடுறத வீடியோ எடுத்து போட்டு Instagramல எல்லாம் பார்த்திருக்கீங்களா? எல்லாருமே வந்து என்ன சாப்பிட்டாலுமே போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுவாங்க. என்ன சாப்பிட்டாலுமே வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நபரா நான் வந்து எடுத்துக்கலாமா? பெரும்பாலும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஓகே. அதாவது நிறைய பேருக்கு வந்து அரிசியில் இந்தந்த கால இது இருக்குதுன்னு தெரியாது. ம். ஒரு காயிலையும் இவ்வளோ விஷங்கள் அடிக்கிறாங்கன்னு தெரியாது. ம். அதை வந்து தெரியப்படுத்துறதுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஓகே, ஓகே. சோ இப்ப சித்தா மெடிசின்ஸ் நீங்க தயாரிக்கிறீங்கல்ல. உங்ககிட்ட ட்ரீட்மென்ட்க்கு வரவங்க எல்லாம் உங்கள பார்த்து, "சார் நீங்களா?" அப்படின்லாம் கேட்டிருக்காங்களா? நிறைய எத்தனை பேருக்கு நீங்களான்னு ஓகே. கேட்டுக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆமா நான் தான். ஆ. இல்ல அவங்க வரவங்க என்ன சொல்லி வரவங்க பேசுவாங்கன்னு நாங்கள் வந்து கேக்குறேன். உங்களை யூடியூப்ல பார்த்தோங்க, ஆ. ஃபேஸ்புக்கில் பார்த்தோங்க, ஆ, ஆ, ஆ. இன்ஸ்டாகிராமில் பார்த்தோங்க, ஓகே. ஷார்ட்ஸில் பார்த்தோங்க சொல்லுவாங்க. ஆ. ரைட் பாருங்க தப்பு இல்லை, அந்த நல்லா கடைபிடிங்கம்மா. எங்க சார் முடியுது, அரிசியெல்லாம் முடியலையே ஆ, அப்படிங்கிறாங்க. ஆ, ஆ. அதனால தான் நான் வந்து ஒரு விழிப்புணர்வு கொஞ்சமா, அதான் நிறைய பேருக்கு அரிசி அப்படின்னா ம். அரிசின்னு இருந்தால் போதும், ம். அது எப்படி இருக்குதுன்னு தெரியாது. ம்.
அதை நாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி ம். அதாவது அரிசியில் வந்து உரம் பூச்சி மருந்துகள் விஷங்கள் கலக்காமல் ம். எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு தெளிவுபடுத்துறது தான் நான் பெருமாள் செஞ்சேன். ஓகே, ஓகே. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள வந்து நீங்க உங்க யூடியூபர்ஸ் கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நல்ல உணவு சாப்பிடுங்க, ம். நிறைய சாப்பிடுங்க, ம். நல்லதாக சாப்பிடுங்க ம். அப்படிங்கிறதான் கொண்டு சேர்த்த போகிறேன். ஓகே. ஒரு பக்கம் வந்து இவருக்கு சமைச்சு போட்டே இவங்க வைஃபோட காலம் முடிஞ்சிரும் போல அப்படின்ற கமெண்ட்ஸ்லாம் வருது. எல்லாருமே சமைச்சு தான் போட்டாகணும், எல்லாரும் சமைச்சு தான் ஆகணும், நாங்களே சமைச்சிக்குவோம். வைஃப் நானும் இல்லனா நீங்க சமைப்பேன். சமைச்சுப்பீங்களா? எனக்கு சமைக்க தெரியும், ஓகே. எனக்கு எல்லாமே தெரியும். பிரியாணி செய்ய தெரியும், இட்லி தோசை பூரி பொங்கல் வடை ம். பாயசம் அத்தனையும் செய்ய தெரியும். ஸோ என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? வாழ்க்கை இப்படியே போயிடுமோ? ஒரு பக்கம் மருத்துவர் கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிடுறதையும் வந்து மெஷின் மாதிரி வீடியோ எடுத்து போடுறோம். இன்னொரு பக்கம் விவசாயம் பார்த்துட்டு இப்படியே போகுது. சுவாரஸ்யமா எதுவும் பண்றீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுதான் சுவாரஸ்யம். ஓகே. சாப்பிட்றது, ஆ. உணவு தயாரிக்கிறது, ஆ. மக்களுக்கு சேவை பண்றது, ம். மக்களுக்கு புரிய வைக்கிறது, இதை போய் எதுக்கு இதை நினைக்கணும்? ம். இது நல்லதாச்சே. ஓகே, ஓகே, ஓகே. நம்மளுடைய மனசு தான் காரணம். இன்னைக்கு வந்து ஒரு 4 பேர் சாப்பிடுறீங்க அப்படின்னா 4 பிளேட் சாப்பிட்டு முடிச்சு சாப்பாடு இல்ல. வீட்ல இருக்கவங்க எல்லாருமே சாப்பிடணும். பத்தல. அப்ப என்ன பண்ணுவீங்க? நான் வந்து என்ன பண்ணுவேன், வீட்டில் போய் பார்ப்பேன், கறி ஆக்கியிருக்கிறாங்களா, ஒரு அந்த வடை செட் நிறைய இருக்குதா, எல்லாம் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டாச்சுங்க அப்படின்னா மட்டும்தான் உட்காரணும் நான். ஓகே. இது பூரா காலி பண்ணிடுவேன். அதனால வந்து எல்லாரும் சாப்பிட்ட பின்னால் மட்டும் தான் நான் சாப்பிடுவேன். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ அடுத்து என்ன பிளான் வச்சிருக்கீங்க விவசாயம் சார்ந்து? விவசாயம் தான் நான் இயற்கை நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன். இதான் ஆ. நல்லாவே தெரியுது, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். ம். அவ்வளோ விவசாயம், தன்னிறைவான விவசாயம். உங்க மகன் ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் வந்து அதான் உக்ரைன்ல எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இங்க வந்திருக்காரு. அண்ட் இங்க வந்து டாக்டரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர். இன்னைக்கு உங்கள வீடியோ எடுத்து இப்படி யூடியூப் சேனலுக்கு ஒர்க் பண்ணிட்டு விவசாயம் பார்த்துட்டு இங்கே இருந்துட்டேன் அப்படின்ட்டு டாக்டர் படிச்சது வேஸ்ட் ஆகாதா? அதாவது அதை விட வேலை அதிகமாக இருக்கிறதுனால ம். சரி இதே பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஓகே, அதனால பண்ணல. ஓகே, ஓகே, ஓகே. எப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு உங்களுக்கு? நான் வந்து எப்பயுமே சாப்பிடுவேன், ம். நிறைய சாப்பிடுவேன் சின்ன வயசுலேருந்து. எங்கள் பையன் உக்ரைன் போனப்போ அங்கே நிறைய யூடியூப் எடுத்துக்கிறாங்க, ம். படம் எடுத்துக்கிறாங்க. ம். இவனும் ஒரு யூடியூப் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி போட்டிருக்கான். பார்க்கும்போது நிறைய சாப்பிட்றாங்களே, நாமளும் உங்களை வச்சு எடுக்கிறேன்ப்பா நான், ஓகேவா வந்து எடு அப்படின்னு. ம். அப்போ தான் ஆரம்பிச்சது. ஓகே. ஸோ உங்க வீட்ல யாராவது உங்கள மாதிரியே சாப்பிடுறவங்க இருக்காங்களா? எங்கள் சின்ன பையன் ஓரளவுக்கு சாப்பிடுவான். ஓரளவுக்குன்னா இப்போ நீங்க ஒரு 10 பிளேட் சாப்பிடுறீங்கன்னா அவர் எத்தனை பிளேட் அவன் ஒரு சாப்பிடுவாரு? 9 பிளேட் சாப்பிடுவான். ஒண்ணு தானே குறைச்சலு. என்ன விட கொஞ்சம் கம்மியா சாப்பிடணும்னா எனக்கு புரியல. கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவான், நிறைய கம்மியாக சாப்பிடுவது இல்லை, ஒரு பிளேட் கம்மியாக சாப்பிடுவான். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ யூடியூப்ல ஒரு நாளைக்கு இவர் எவ்வளோ சம்பாதிப்பாரு அப்படிங்கிறதே ஒரு பெரிய டாக்கா இருக்கும்ல. என்ன யூடியூப்பில் தான் ஒரு நாளைக்கு 3 கோடி ரூபா வருது, மாதம் 300 கோடி ரூபா வருது, சொல்ல வேண்டியதான். யூடியூப்பில் வர்றது வராதில் எனக்கு எதுவுமே தெரியாது. ஓகே, ஓகே. நான் வந்து உட்காருவேன், ம். சாப்பிடுவேன், எந்திரிச்சு போயிடுவேன். ம். ம். மற்ற எல்லாம் எங்கள் பையன் தான். ம். எடிட்டிங் பண்ணுறது, கேமரா எடுக்குது, என்ன சாப்பிடலான்னு சொல்கிறது அத்தனை பேரும் நான் தான். ம். ம். ஓகே, ஓகே. உங்களுக்கு அப்ப யூடியூப் பத்தி எதுவுமே தெரியாது. எல்லாமே உங்க பையன். யூடியூப்னு தெரியும், ஆ. அதில் பார்க்க தெரியும். இல்ல அதுதான் உங்க பையன் தான் உங்களோட அட்மின் ஃபுல்லாவே. அவர் தான் எல்லாத்தையும் மேனேஜ் அதனால அவன் பண்றது. ஓகே. அதாவது கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள், இசை, ஒலிப்பது, பின்னணி அத்தனையும் அவன் தான். ஓகே. அப்ப அந்த உங்களுக்குனே ஒரு தனியான ஒரு வார்த்தைகள் இருக்குல்ல. அனைத்து சாப்பாட்டு பிரியர்களுக்கும் அனைத்து வணக்கம், சாப்பாட்டு சாப்பாட்டு ராமர்களுக்கும். ராமன்களுக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை யாரு சொன்னா? நான் தான் சொன்னேன். நீங்களே சொன்னீங்களா? அதே கதை, மாதிரி திரைக்கதை, சேனல் வசனம் எல்லாமே உங்க இல்லை இல்லை, பையன். அது இருந்தாலும் நானே சேனலுக்கு பேரே நான் தான் வச்சேன். ஓகே. என்ன வைக்கலாம்னு சொல்லலாம், ம். சாப்பாட்டு ஓரியன்ட்னா சாப்பாட்டு ராமன் எதை நல்லா இருக்கு சொன்னேன். அது வந்து என்னுடைய பேர் மாறி எனக்கு பேரே நான் வச்சதே எனக்கு வந்துருச்சு. ஓகே. சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு கண்டிப்பா. சொல்றீங்க. உங்க பசங்க சின்ன வயசுல குழந்தைங்களா இருக்கும்போது ஒரு 10 வயசு விவரம் தெரிஞ்ச வயசுக்கு வந்ததுக்கு பிறகு அப்பா என்ன இவ்வளவு சாப்பிடுறாரு அப்படிலாம் கேட்டிருக்காங்களா? 2 இட்லி 1 இட்லி சாப்பிடுவாங்க. அப்படியே 30 இட்லி எடுத்து வச்சு 2 பேரும் உட்காருங்கடா பாருன்னு கொட்டி சாப்பிட்டோன்னே அப்படின்னு அவங்களும் வந்து 7 இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அது முன் உதாரணம் காட்டணும் இல்லையா, வழிகாட்டினா தானே தெரியும். அந்த மாதிரி வழிகாட்டி விட்டேன். வீட்டுக்கு யாராச்சும் புதுசா வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்ப நீங்க வந்து யூடியூப் மூலமா பிரபலமாயிட்டீங்க, எல்லாருக்கும் தெரியுது. பட் அதுக்கு முன்னாடி புதுசா யாராவது வராங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி சாப்பிட்டதே இல்லை இது வரைக்கும் நான். ஏன்? அது மாதிரி அமையவே இல்லை எனக்கு. நான் கிளினிக்கில் உட்காந்துருப்பேன், விருந்தினங்களாம் சாப்பிட்டு போயிடுவாங்க. அப்புறமா நான் பெரும்பாலும் முன்னே சொல்லிருக்கிறேன், எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பின்னால தான் நான் சாப்பிடுவேன். ஓகே. அப்ப கல்யாண வீட்டுக்குலாம் போனா கல்யாணத்தில் கூட சாப்பிடவே மாட்டேன். ஏன்? அது எனக்கு சேராது. ஓகே. சேராதுன்றதால சாப்பிட மாட்டீங்களா? இல்ல நிறைய சாப்பிடுவோம் கண்ணு இல்லை இல்லை, வச்சு? கண்ணு வச்சுருவாங்களா இல்லை, அது இப்போ நான் பப்ளிக்காக 5000 பேர் 10,000 பேர்லாம் சாப்பிட்றேன், நான் இப்போ கண்ணு வைக்க மாட்டாங்களா? நேர்ல கண்ணு வைக்கிறதுக்கும் இல்ல, யூடியூப்ல நேர்ல கண்ணு தான். வைக்கிறதுக்கு வித்தியாசம் இப்போ இருக்கு. யூடியூப் உட்காடுறோம், ஆ. ஃபுல்லாக ஒரு அரங்கத்து நிறைய மக்கள் இருக்கிறாங்க, ஓகே. அவங்க முன்னால் வேகமாக சாப்பிட்றோம், அப்போ கண்ணு வைக்க மாட்டாங்களா? சோ ஓகே. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது, போதும் கம்மியா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தோணிருக்கா? திருப்தி இல்லாத வாழ்க்கையை எதுக்கு வாழ்ந்துக்கிட்டு? அதாவது இல்ல ஒரு நான் ஏன் இதை மனிதனாகட்டும் திருப்பி திருப்பி கேக்குறேன்னா என்னால ஒரு இன்னுமே நம்ப மனிதனாகட்டும் முடியல. நீங்க டெய்லி இப்படி சாப்பிடுறீங்கன்ட்டு. ஒரு மனிதனாகட்டும், விலங்குகளாகட்டும், ம். மிருகமாகட்டும், எந்த உயிரினமா இருந்தாலும் வயிறு நம்புறாதான் திருப்தி. ம்.
அதாவது மற்றவங்களுக்கு எவ்வளோலே வயிறு நம்பிடுது, ம். இன்னும் அது அவருக்கு எவ்வளோ வயிறு நம்பிடுது, ம். இன்னொருத்தருக்கு எவ்வளோ நம்பிடுது, எனக்கு எவ்வளோ நம்புது, அவ்வளோதான் வித்தியாசம். சரி, ஓகே. நம்ம இப்ப சீரியஸா நான் கேக்குறேன். ம். எனக்கு இருக்க ஒரு டவுட். மாசத்துக்கு 4 நாள் போடுறீங்க. சனிக்கிழமை, சனிக்கிழமை. அந்த சனிக்கிழமை சாப்பிடுறதுக்காக வாரம் ஃபுல்லா பட்னி கிடக்குறீங்களா? பட்டிங்கிறது எப்படி நடக்க முடியும்? நான் வேலைக்கு சாப்பிட்டு தான் ம். இருப்பேன். எனக்கு பசிக்கிறப்பெல்லாம் சாப்பிடுவேன். நைட்டு சாப்பிடுவீங்களா? அப்ப போய் மதியம் நைட் லஞ்ச் சாப்பிடுவேன். முடிச்சாச்சு. நைட்டு நைட்டு சாப்பிடுவீங்களா? எவ்வளோ சாப்பிடுவீங்க? பசி வயிறு நம்பரோட சாப்பிடுவேன். ஓகே. அவ்வளோதான். இல்ல 3 வேளையும் இவ்ளோ சாப்பிடும்போது அது நான் உங்களுக்கு 3 வேளை ஃபுல்லா சாப்பிட மாட்டேன். இல்லையா? எப்பயும் 3 வேளை சாப்பிட மாட்டேன். ஏன்? 2 வேளை தான் சாப்பிடுவேன். 2 வேளைனா எப்ப? மதியமும் நைட்டு மட்டும் தான் சாப்பிடுவேன். காலையில சாப்பிட மாட்டீங்களா? காலைல எப்பயும் சாப்பிட மாட்டேன்.